நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் எம்கே பெட்ஸ் அண்ட் கார்டனிங் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஞ்சள் செடியை எப்படி கிழங்குலேருந்து வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிற ஒரு பொருள். பெண்கள் முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதாகட்டும், ஏதாவது ஒரு காயம் பட்டால் அந்த இடத்துல நம்ம மஞ்சள் பத்து போடுறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு பொருள் தான் மஞ்சள். இந்த மஞ்சள் நம்ம அன்றாட சமையல் தேவைக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் தைத்திருநாள் அப்போது நம்ம மஞ்சள் குலைகளை வச்சு சாமி கும்பிட்றதும் ஒரு வழக்கம். அந்த மாதிரி நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்தின மஞ்சள் குலைகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி முளைப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சளை நீங்கள் விதைச்சி அதிலேருந்து அறுவடை எடுத்துக்கலாம். அடுத்த தைப்பொங்கலுக்கு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளையே பயன்படுத்தலான்னா பார்த்துக்கோங்களேன். மஞ்சளை நம்ம பொதுவாக விதைச்சதுக்கப்புறமா மஞ்சள் முளைச்சி வர்றதுக்கே 1 மாதம் பக்கமாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஆழம் பண்ணிவிட்டு அந்த குழியில் இந்த மஞ்சளை நடவு பண்ணிட்டா போதும். அந்த முளைப்பு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி இருந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக வளரும். ஆனால் அதுவே வெயில் காலங்களில் நம்ம அப்படி வைக்கும்போது அந்த குருத்து பகுதிகள் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த டைமில் நடவு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடவு செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மஞ்சளில் குர்குமின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக், அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாகவும் பயன்படுது. இப்போது நமக்கு கடைகளில் கிடைக்கிற மஞ்சள் தூள் பாக்கெட்டுகள் எல்லாத்துலேயுமே அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குர்குமினை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு மீதி இருக்க மஞ்சள் தூளை மட்டும் நம்மளுக்கு பாக்கெட்டுகளில் அடித்து விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மஞ்சளில் இருக்க எல்லா சத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நம்ம தோட்டத்தில் மஞ்சளை விளைவிச்சா மட்டும்தான் அது நடக்கும். பாருங்கள், மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்பவே பராமரிப்பு தேவைப்படாத ஒரு தாவரம். நம்ம சின்ன அளவில் வளர்க்கக்குள்ள, நம்ம பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் மஞ்சள் விதைக்கிறோம் அப்படின்னா அப்போது கண்டிப்பாக கலை மேலாண்மையாகட்டும் இல்லை மேலாண்மையாகட்டும் எல்லாமே தேவைப்படும். ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்துலேயோ சின்ன அளவில் வளர்க்குறோம் அப்படிங்கக்குள்ள அந்த அளவுக்கு நம்ம மெனக்கிட தேவையில்லை. இந்த மாதிரி விதைச்சிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம்னாவே போதும். இது பார்த்திங்க அப்படின்னா நடவு செய்து 45 நாட்கள் கழித்து நம்மளுக்கு முளைத்து வந்த செடியோட நிலைமை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நல்லாவே தழைச்சி செடி வளர்ந்துருக்கு. நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு மஞ்சள் வேணும் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட மஞ்சள் கேட்டு வாங்கி நீங்களே அரைச்சிக்கங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா நீங்களே இன்னும் பயிரிட்டு மஞ்சள் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு நல்ல மஞ்சள் தூள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடவு செஞ்சு 60வது நாள் செடி ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போக போக நம்மளுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி அதிகமாகிடும். மஞ்சளில் இருக்க மருத்துவ பலன்கள்னு சொல்லணும்னா நம்ம ஒரு 4 பொருளை சொல்லிட்டே போகலாங்க. குறிப்பாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூளை கலக்கி குடித்தோம் அப்படின்னாவே சளி சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல மருத்துவ பயன்கள் நம்மளுக்கு மஞ்சளில் இருக்குது. நீங்கள் மாடி தோட்டத்தில் இது மாதிரி பயிரிடுறீங்க மஞ்சள் அப்படின்னா குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட வேரில் நூற்புழுக்கள் நிறையாவே தாக்கும். அதனால் நீங்கள் செம்மண்ணில் இந்த மஞ்சள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அது கூடவே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நூற்புழுக்களை கட்டுப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஞ்சள் வளர்க்குற அந்த ஜாடியில் வேறு எந்த ஒரு செடிகளும் நடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சளோட வேர் பரவலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு மஞ்சள் அதிக அளவில் கிடைக்கும். இதில் வர நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த நூற்புழு தாக்குதல் மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சமாக. அதுக்கு நம்ம வேப்ப முன்னாக்கே போதுமானது. மஞ்சளும் நம்மளுக்கு வாழை மரம் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஒரு குருத்து இலை அந்த இலையிலேருந்து அப்படியே விரித்து இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லப்போனால் இது வாழையோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான் இது. பாருங்கள், இது நம்ம சரியாக விதைத்து 90 நாட்களுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ. பக்க கட்டை அதுவே வாழை மரம் மாதிரியே வளர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் 2வது கட்டை. இந்த
மஞ்சள் இருக்கு இல்லையா? இது வந்து 1 வருட பயிர். 10லிருந்து 12 மாதங்கள் வரைக்கும் அறுவடைக்கு கண்டிப்பா ஆகும். ஸோ இந்த மஞ்சள் செடிய வளர்த்துட்டு, அதிலேருந்து வர அறுவடை வந்து நாங்க தனி ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ப சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.